குழந்தைகளுக்கிடையே சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குட்டி ரோடிஸ் 2024 என்னும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி இன்று கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. யுனைடெட் ரவுண்ட் டேபிள் 186 சார்பாக குட்டி ரோடிஸ் என்னும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இதுகுறித்து கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் 186 உறுப்பினர்கள் கூறியதாவது, குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்புகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக முக்கிய இலக்குகளில் ஒன்றாக உள்ளதை தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் கோவையில் குட்டி ரோடிஸ் எனும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. 3வது முறையாக கோவையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 1200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உள்ளதாகவும், இதில் 6 வயதிலிருந்து 15 வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக கூறினார். 500 மீட்டர், 1 கிலோமீட்டர், 2 மற்றும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் ஓட்டிய குழந்தைகளுக்கு சாலை விதிகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டதாக தெரிவித்தார். இதில் குழந்தைகள் எப்படி சாலை விதிகளை பின்பற்றி சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தலைக்கவசம், காலை உணவு, டிஷர்ட், பங்கேற்பு சான்றிதழ்கள், பதக்கம் மற்றும் பை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த நிகழ்வை நடத்துவதன் மூலம் கிடைக்கும் நிதியை கொண்டு எங்கள் சமுதாய திட்டங்களில் ஒன்றான கல்வி மூலம் சுதந்திரம் எனும் திட்டத்தின் கீழ் காஷ்மீர் பகுதியில் இந்திய இராணுவத்தினரின் உதவியுடன் அங்குள்ள அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டித்தர உள்ளதாக கூறினர். இதில் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் 186 உறுப்பினர்களான நவீன், கரண், அஸ்வின் குமார், பாலாஜி, கௌதம், நிகால், விக்னேஷ் மற்றும் அருண் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குட்டி ரோடிஸ் 3.1ங்க. இது குழந்தைகளுக்கான ரோட் சேஃப்டி அவேர்னஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சைக்கிள் ஈவெண்ட்டுங்க. இது ஒரு ஃபன் சைக்கிளிங் ஈவெண்ட்டுங்க. இது நாங்கள் இது 3rd எடிஷனாக நடத்திட்டு வரோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 850லேருந்து 900 பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்து கொண்டுட்ருக்குறாங்க. இது 4 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைங்க இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த விழாவை சிறப்பளிக்க வந்திருக்கு கமிஷனர் சார் வந்திருக்காரு. மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் ஃப்ளாக் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் மோகன் பிரசாத் அவர் வந்திருக்காரு. விஜிஎம் ஹாஸ்பிட்டலில் இது டாக்டர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கெஸ்ட் ஆஃப் ஆனராக எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சோன்னே நாங்கள் எங்கள் சப்போர்ட் ஸ்டாஃபு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே கொடுத்து விட்ருக்காங்க. இது என்னென்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்னெல்லாம் முக்கியம், ஒரு ரோட் சேஃப்டிக்கு என்னெல்லாம் முக்கியம்னு அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஹெல்மெட் கொடுக்குறோங்க. ஏன்னா ஒரு ரோட் சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம் ஹெல்மெட். அதுக்கப்புறம் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் எப்படி போகணும், ஒரு பைலட்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. சைக்காலஜின்றவங்க இந்த அவங்க மார்ஷலாக எடுத்து அவங்க எப்படி இந்த இதை ஃபாலோ பண்ணணும், ரோட் சேஃப்டிக்கு என்னெல்லாம் முக்கியம், இப்போ ரெட் சிக்னல் வந்தால் ஸ்டாப் பண்ணணும், எல்லோ வந்துச்சுன்னா ஸ்லோ டவுன் பண்ணணும், அந்த மாதிரி க்ரீன் வந்தோன்னா யூ லவ் டு ஸ்டார்ட், அந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்டில் அவங்க பைலட் இந்த இதில் லெஃப்ட் ஜீப்ரா கிராசிங் வருதுன்னா வெயிட் பண்ணணும், ரயில்வே ட்ராக் வந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற இது ஒரு சின்ன பேசிக்கான விஷயத்தை நாங்கள் குழந்தைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறோங்க. அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் இது ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் எல்லாத்தோட மிங்கிள் பண்ணி ஒரு 900 பேர் வெவ்வேறு ஸ்கூல்லேருந்து பகிர்ந்து கொண்டது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்க. என்னென்ன கேட்டகரிஸ் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 500 மீட்டர்ஸுங்க அவங்களுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 1 கிலோமீட்டர், 3rd to 4th ஸ்டாண்டர்ட் அவங்க 2 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. 4th, 5th, 6th, 7th ஸ்டாண்டர்ட் பசங்க 5 கிலோமீட்டர் மாதிரி ஓட்டுவாங்க. அவங்க இந்த வாட்டி 915 பக்கம் வந்திருக்குங்க. ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியல, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதால நாங்கள் சரி வேறு வழி இல்லை, யாரையும் வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோங்க. இந்த வாட்டி தோராயமாக 1000 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே இது ரேஸ் இல்லை, எல்லாருக்குமே நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட், ஒரு மெடல் கொடுக்குறோங்க இந்த வாட்டி. இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிளுங்க. இதில் இந்த ஃபண்ட் ரைசர் பண்ணுறோங்க. இதில் வர காசு, இப்போ என்ன பணம் இதில் நாங்கள் ரைஸ் பண்ணுறோமோ, இதில் வர பணம் அப்படியே கார்கில்ல ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறோங்க. அதுக்கப்புறமேலு கன்னியாகுமரியில் 2 கிளாஸ் ரூம் கட்டுறோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ அதை லாஸ்ட் டைம் உங்கள் மீடியா நண்பர்கள் போட்டிருந்தீங்க, கிட்ஸ் பெடல் இன் கோயம்புத்தூர், கிட்ஸ் கேன் லேர்ன் இன் காஷ்மீர். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு குழந்தைகள் பெடல் பண்ணுற இதனால நம்மளுக்கு அங்கே ஒரு குழந்தை படிக்குங்க. அதுதான் இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான இதுவே.